பரசுராமர் நிறுவிய பகவதி, பலா மரத்தினால் ஆன திருமேனி, ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம், கண்ணகியே பகவதியாக போற்றப்படக்கூடிய அருமையான திருத்தலம். எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்? குறும்ப பகவதி திருக்கோவில், கொடுங்கல்லூர், கேரளா. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். இந்த கோவில்ல இருக்கிற பகவதி சிலை ஆதி காலத்துல பரசுராமர் நிறுவியது. எதற்காக நிறுவினார்? காலங்கள் உருண்டோடுது. ஆதிசங்கரர் இந்த தலத்துக்கு வராரு. அவர் இந்த தலத்துல ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியிருக்காரு. எதுக்காக நிறுவினார்? இந்த கோவில்ல பகவதியா அருள் புரியறது வேற யாரும் கிடையாது, கண்ணகி தான். இது மக்கள் நம்பிக்கையா இல்லைனா உண்மையாலுமே கண்ணகியா? அதற்கான ஆதாரம் இந்த திருக்கோவில்ல இருக்கா? வசூரி மாலா சந்நிதி இங்க சிறப்பு. யார் இவங்க? தவிட்டு முதி தேவி இந்த தலத்துல இருக்காங்க. யார் இவங்க? இந்த கோவில்ல எப்பவுமே பூட்டி இருக்கிற ஒரு ரகசிய அறை இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். பரசுராமர் பெருமாளின் அவதாரங்களில் ஒருவர். பரசுராமர் அமைத்த பல திருத்தலங்கள் கேரளாவில் இருக்கு. இந்த திருத்தலங்களுக்கு பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த கோவில் பரசுராமர் அமைத்தது இல்ல, ஆனா இங்க இருக்கிற பகவதி சிலை பரசுராமர் நிறுவினது. எதுக்காக நிறுவினார்? தாருகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பரசுராமரையும் மக்களையும் துன்புறுத்தி வரான். அவனுடைய கொடுமைகளை எல்லாம் அடக்கணும் அப்படின்னு நினைச்ச பரசுராமர் இப்ப இருக்கிற கொடுங்கல்லூர்ல இருக்கிற சிவாலயத்துல பகவதி திருமேனியை நிறுவுறார். ஆக சிவாலயம் முதல்லயே இருக்கு. பரசுராமர் பகவதி திருமேனியை மட்டும் அங்க நிறுவுறார். அந்த பகவதி பத்ரகாளி. பரசுராமரின் பூஜையால் காளி தேவி பத்ரகாளியா உருவெடுக்கிறாங்க. தாருகாசுரனுடன் போர் புரியுறாங்க. கடைசியா தாருகாசுரனை வதம் பண்ணிடுறாங்க. அதே கோலத்துல கொடுங்கல்லூர்ல குடிக்கொள்றாங்க. உக்ரமான தெய்வமா. ஆதி காலத்துல விலங்குகளை பலியிடுறதும் கல் வைத்து வணங்குறதும் பழக்கமா இருந்திருக்கு. இது எல்லாமே பகவதியுடைய கோவ அக்னிய தணிக்கிறதுக்காக. காலங்கள் உருண்டோடுது. ஆதிசங்கரர் கேரளால இருக்கிற காலடியில பிறந்தவர். ஆதிசங்கரர் துறவரம் பூண்ட பிறகு பல தலங்களுக்கு போறார். அப்படி கொடுங்கல்லூருக்கும் வரார். அவர் இங்க வந்த சமயத்துல மக்கள் விலங்குகளை பலியிட்டும் கல்லை வைத்தும் பகவதிய வழிபட்டு இருக்கிறத பாக்குறார். அந்த வழிபாட்டு முறைய மாத்தணும் அப்படின்னு ஆதிசங்கரர் முடிவு பண்றார். பகவதியுடைய உக்ரத்தை தணிக்கிறதுக்காக இந்த திருக்கோவில்ல ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவுறார். அது மட்டும் இல்லாம வழிபாட்டு முறைகளையும் மாத்துறார். ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பகவதிக்கு விலங்குகளை பலியிடுறதுங்கிறது நிறுத்தப்படுது. அதே மாதிரி கல் வைத்து வணங்குவதும் நிறுத்தப்படுது. இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவனதுக்கு அப்புறம் பகவதி சாந்த கோலத்துக்கு திரும்புறாங்க. இன்னைக்கு இந்த திருத்தலத்துல போய் பகவதியை பார்த்தீங்கன்னா முகம் சாந்தமா தான் இருக்கும். போர்க்கோலத்துல பகவதி காட்சி அளிச்சாலும் முகத்துல சாந்தம் தான் இருக்கும். ஆதிசங்கரர் நிறுவின ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இன்னொரு திருக்கோவிலையும் சமீபத்துல தான் பார்த்தோம். மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில். இப்ப வரைக்கும் பார்க்கலனா அந்த கோவிலையும் கண்டிப்பா பாருங்க. அந்த கோவிலுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். பரசுராமரோடு தொடர்புடைய தலவரலாறு படி இந்த தலத்துல இருக்கிற பகவதி பத்ரகாளி. ஆனா இந்த தேவி கண்ணகியும் கூட. கேரள மக்களே இவங்கள கண்ணகியா போற்றி கும்பிடுறாங்க. கண்ணகி அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. கண்ணகி தொடர்பு எப்படி வந்தது? இந்த கோவிலுடைய இன்னொரு தலவரலாறையும் நாம தெரிஞ்சுக்கணும். மதுரை கண்ணகியுடைய ஒரு சிலம்பை எடுத்துட்டு போய் வித்துட்டு அதுல வர காசை வச்சு மறுபடியும் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கோவலன் நினைக்கிறார். கடை வீதிக்கு போறாரு. ஆனா தவறுதலா கல்வனா அறியப்படுறாரு. மன்னன் சரியா விசாரிக்கிறது இல்ல, கோவலனை கொன்னுறாங்க. தகவல் கண்ணகிக்கு போகுது. கண்ணகி இன்னொரு கால் சிலம்ப கையில எடுத்துட்டு பாண்டிய மன்னனுடைய அவைக்கு போறாங்க. ஆவேசமா ஆக்ரோஷமா நீதி கேக்குறாங்க. தன்னுடைய மற்றொரு சிலம்ப உடைச்சு காமிக்கிறாங்க. அப்பதான் மன்னனுக்கு தான் செஞ்ச தவறு தெரியுது. நீதி வழுவியதால் உயிரையே கொடுக்கிறாரு பாண்டிய மன்னன். பாண்டிய அரசியும் அங்கேயே உயிர் துறக்கிறாங்க. அப்பவும் கண்ணகியுடைய கோபம் அடங்க மாட்டேங்குது. அரசவையை விட்டு வெளியில வந்த கண்ணகி மதுரையே எரிந்து சாம்பலாகட்டும்
போகட்டும் அப்படின்னு சபிக்கிறாங்க. மதுரையே பற்றி எரியுது. மதுரையில இருந்து கிளம்பிய கண்ணகி சேர நாட்டுக்கு போறாங்க. சேர நாடு இன்னைக்கு இருக்கிற கேரளா. கொடுங்கல்லூர் தலத்தை அடையிறாங்க. பகவதி கிட்ட நியாயம் கேட்கிறாங்க. அங்கேயே தவத்துல உட்கார்றாங்க. பகவதி கண்ணகிய தன்னோடு இணைச்சுக்கிறாங்க. கண்ணகி பகவதியோடு ஒன்றரை கலந்துறாங்க. இதுதான் இந்த கோவில் சொல்ற தல வரலாறு. ஆக இந்த தலத்துல பத்ரகாளியாக அருள் புரியறது கண்ணகி தான். இதற்கு ஆதாரம் என்ன? முதல் ஆதாரம் இந்த பகவதி சிலைதான். கொடுங்கல்லூர் பகவதி 8 திருக்கரங்களுடன் அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க. 8 திருக்கரங்கள்ல 8 விதமான பொருட்களை வச்சிருக்காங்க. என்னெல்லாம் வச்சிருக்காங்க? தாருகனின் தலை பத்ரகாளியோடு தொடர்புடையதா இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. சிலம்பு வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பகவதி சிலை கண்ணகி தான். இதை தவிர தாருகனை வெட்டுன வாழை வச்சிருக்காங்க. ரத்தம் வழியறத பிடிக்கிறதுக்காக வட்டிகைங்கிற பாத்திரத்தை வச்சிருக்காங்க. மணி இருக்கு, திரிசூலம் இருக்கு, நாகத்தையும் வச்சிருக்காங்க, கபாலம் பதித்த கத் வாங்ககம் அப்படிங்கிற ஆயுதத்தையும் வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, பத்ரகாளிங்கிறதுக்கு ஏத்தபடிக்கு தாருகனுடைய தலை, அவரை வெட்டுறதுக்கு பயன்படுத்தின வாள், ரத்தம் வழியறத பிடிக்கிறதுக்கான பாத்திரம், இது மூணையும் வச்சிருக்காங்க. கண்ணகிங்கிறதுக்கு ஏத்தபடிக்கு சிலம்ப வச்சிருக்காங்க. இந்த சிலையில இன்னொரு சிறப்பும் இருக்கு. எந்த திருக்கரத்தினால் நாகத்தை பிடிச்சிருக்காங்களோ அதுல ஒரு சிறப்பான முத்திரையையும் காமிக்கிறாங்க. என்ன முத்திரை அது? அபான முத்திரை. பத்தினி தெய்வமான கண்ணகியே கொடுங்கல்லூர் பகவதியா வழிபடுறதா கேரள மக்கள் மட்டும் கிடையாது, ஆய்வாளர்கள் சிலரும் சொல்றாங்க. ஒற்றை முளைச்சி அப்படின்னா என்ன? ஒரே ஒரு முலையை மட்டும் கொண்ட பெண். அதற்கும் கண்ணகிக்கும் தொடர்பு என்ன? கண்ணகி மதுரை எரிந்து போகட்டும் சாபம் கொடுக்கும் போது தன்னுடைய முலையை கொய்து அதை எரிந்து சாபம் கொடுத்திருக்காங்க. இந்த குறிப்பு சிலப்பதிகாரத்துல இருக்கு. கொடுங்கல்லூர் பகவதி சிலையிலையும் ஒரே ஒரு முலை தான் இருக்கு. ஏன்னா இந்த பகவதி கண்ணகி. அதனால இந்த பகவதிக்கு ஒற்றை முளைச்சி அப்படிங்கிற திருப்பெயர் இருக்கு. கையில் ஏந்தி இருக்கும் சிலம்பும் ஒற்றை முளைச்சி அப்படிங்கிற இந்த திருப்பெயரும் கொடுங்கல்லூர் பகவதி கண்ணகி தாங்கிறத பறைசாற்றுது. சேரன் செங்குட்டுவன் கண்ணகி வாழ்ந்த காலத்துல சேர மன்னன் இவர்தான். கண்ணகிக்கு கோவில் கட்டின சேர மன்னனும் இவர்தான். அந்த இடத்துக்கு பத்தினி கோட்டம் அப்படிங்கிற பெயரை தான் சேர மன்னன் வச்சிருக்காரு. அந்த பெயர் பிற்காலத்துல மருவி பகவதி கோட்டம் அப்படின்னு மாறி இருக்கு. நாம வாழ்ற இந்த காலத்துல கொடுங்கல்லூர் அப்படின்னு அறியப்படுது. இந்த ஊருக்கு இன்னொரு புராண பெயரும் இருக்கு, கொடுங்களியூர். இது எல்லாமே கண்ணகியோடு தொடர்புடையதா இருக்கு. இந்த திருக்கோவில்ல பரணி திருவிழா அப்படிங்கிற ஒரு பெரும் விழா நடக்குது. அந்த விழால தெரிப்பாடல்கள் பாடப்படுது. இந்த தெரிப்பாடல்களை எதுக்காக பாடுறாங்க? கண்ணகியுடைய கோபத்தை தணித்து சாந்தப்படுத்துறதுக்காக பாடுறாங்க. இந்த பாடல் வரிகள் எல்லாம் கண்ணகியுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதா இருக்கு. கொடுங்கல்லூர் பகவதி கண்ணகி தாங்கிறதுக்கு இந்த தெரிப்பாடல்களும் சிறந்த சான்றா அமைது. ஆக கொடுங்கல்லூர் பகவதியாக அருள் புரிகிறது கண்ணகி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வசூரி மாலா சந்நிதி வெட்ட வெளியில இருக்கும். மேல் கூரை இருக்காது. யார் இவங்க? மக்கள் எதுக்காக இவங்களை வணங்குறாங்க? காளி தேவி பத்ரகாளியா உருவெடுத்து தாருகாசுரனை இந்த தலத்துல வதம் பண்ணினாங்க அப்படிங்கறத இப்பதான் பார்த்தோம். இந்த தாருகாசுரனுடைய மனைவி மனோதரி சிறந்த பக்தை. பத்ரகாளி தன்னுடைய கணவனை வதம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்த மனோதரி நேரா கைலைக்கு போயிடுறாங்க. பார்வதி தேவிய பாக்குறாங்க. போற பத்தி சொல்றாங்க. பார்வதி தேவி தன்னுடைய திருமேனியில இருந்து வந்த வியர்வையை எடுத்து மனோதரி கிட்ட கொடுக்கறாங்க. இத கொண்டு போய் உன்னுடைய கணவனை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மனோதரியும் போர் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க வந்து சேர்றதுக்குள்ள பத்ரகாளி தாருகாசுரனை வதம் பண்ணிடுறாங்க. கணவன் இறந்ததை பார்த்த உடனே மனோதரிக்கு கடும் கோபம் ஏற்படுது. பார்வதி தேவி கொடுத்த வியர்வைய பத்ரகாளி மேல வீசுறாங்க. பத்ரகாளிக்கு அம்மை நோய் ஏற்படுது. பத்ரகாளியும் போர்க்கோலத்துல தான் இருக்காங்க. அதே ஆக்ரோஷத்தோடு மனோதரிய குருடாக்கி
ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்புது. பத்ரகாளி அம்மை நோயிலிருந்து விடுபடுறாங்க. மனோதரிக்கும் வரம் கொடுக்கறாங்க. மனோதரியின் பக்தியை மெச்சி. இந்த மனோதரி தான் இந்த திருத்தலத்துல வசூரி மாலாங்கிற பெயர்ல மக்களால வணங்கப்படுறாங்க. அம்மை நோய் ஏற்பட்டா நம்ம ஊர்ல மாரியம்மனை கும்பிடுற மாதிரி கொடுங்கல்லூர் பகுதியில வசூரி மாலாவை மக்கள் கும்பிடுறாங்க. வசூரி மாலா மட்டும் கிடையாது, அரச மரத்துக்கு கீழே 8 திருக்கரங்களுடன் இருக்கிற ஒரு தேவி சிலையையும் இந்த திருத்தலத்துல பார்க்க முடியும். இந்த தேவியுடைய பெயர் தவிட்டு முதி தேவி. தவிடு கலந்த அரிசிய இந்த சிலை மீது தூவி மக்கள் வழிபடுறாங்க. இந்த சிலையும் மிகவும் தொன்மையானது. பகவதி சந்நிதிக்கு பின்புறம் எப்பொழுதுமே மூடப்பட்டிருக்கிற ஒரு சிறிய அறை இருக்கு. இந்த அறையையும் கருவறையா நினைச்சு பூஜைகள் நடக்குது. இந்த அறைக்குள்ள ஸ்ரீ சக்கரம் இருக்கிறதா நம்பப்படுது. இந்த ஸ்ரீ சக்கரம் ஆதிசங்கரர் நிறுவினதா நம்ம வினாவா மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா இந்த அறைக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸ்ரீ சக்கரம் இல்லாம வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மக்கள் இந்த அறையையும் வணங்குறாங்க. கொடுங்கல்லூர் பகவதி இருக்கிற இந்த திருக்கோவில் சிவாலயம் தான். ஆனா பகவதியுடைய பெயர்ல தான் இந்த திருக்கோவில் அறியப்படுது. கொடுங்கல்லூர் பகவதி நடுவுல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புறம் தனி சந்நிதியில பழமையான சிவலிங்க திருமேனி இருக்கு. இந்த திருமேனி பரசுராமர் இங்க பகவதிய நிறுவருக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஆக யுகங்கள் தாண்டிய திருத்தலம். பகவதியுடைய இன்னொரு பக்கம் பிள்ளையார் இருக்கார். சப்த கன்னிகைகளும் இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு இல்லையா? தாந்திரிக் முறைப்படி இந்த அமைப்புக்கு ருருஜித் விதானம் அப்படின்னு பேர். சிவபெருமானுக்கும் பிள்ளையார் சப்த கன்னிகைகளுக்கு நடுவுல பகவதி இருக்கிற அரிய அமைப்பு. இந்த தலத்துல இருக்கிற கஷேத்திரபாலர் 12 அடி உயரம், மிகப்பெரிய திருமேனி. கஷேத்திரபாலர் கோவலன், வசூரி மாலா கண்ணகி அப்படின்னு நம்புற மக்களும் இருக்காங்க. பகவதி வடக்கு நோக்கி அருள் புரிகிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருக்கோவில்ல ஒரு கிணறு இருந்திருக்கு. அதுல காசை போட்டு வணங்குறதையும் மக்கள் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த கிணறு இப்ப இல்ல, மூடிட்டாங்க. கொடுங்கல்லூர் பகவதி இருக்கிற கருவறையில இன்னொரு சிலையும் இருக்கு, மறைவா இருக்குது. அந்த சிலைக்கு எப்பொழுதுமே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. கருவறைக்கு பக்கத்துல போய் கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா தான் அந்த சிலைய பார்க்க முடியும். ஆனா அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சிலை யாரு, எதுக்காக எப்பொழுதுமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சரியா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். கோவில்ல இருந்து சுமார் 50 மீட்டர் தள்ளி கோவிலுடைய திருக்குளம் அமைஞ்சிருக்கு. சேர மன்னர்களுடைய தொடர்பு இன்னைக்கும் இருக்கு. எப்படி? பண்டைய கால சேர மன்னர்களுடைய தலைநகரம் மகோதயபுரம். இந்த சேர மன்னர்களுடைய வழியில வந்தவங்க தான் கொடுங்கல்லூர் அரச வம்சத்தினர். பகவதியுடைய கருவறை கதவுகள் திறக்கப்படும் போது மன்னர் நேர் எதிரா வந்து பகவதிய வரவேற்கிறார். பட்டு குடை பிடித்து வரவேற்கிறார். இந்த நிகழ்வு இன்னைக்கும் நடக்குது. கொடுங்கல்லூர் அரச வம்சத்தினர் இத பண்றாங்க. கொடுங்கல்லூர் பகவதியே பழமையான திருத்தலம். ஆனா இதற்கு ஒரு ஆதி கோவில் இருக்கு. அந்த கோவில் கொடுங்கல்லூர் நகருடைய தென் பகுதியில இருக்கு. அங்க அருள் புரியிற பகவதிக்கு ஆதி குறும்ப பகவதின்னு பேரு. அதனாலதான் கொடுங்கல்லூர்ல அருள் புரியிற பகவதிக்கு குறும்ப பகவதி அப்படிங்கிற பெயரும் இருக்கு. உயிர் பலிக்கு பதிலாக குங்குமத்தால் குருதி பூஜை பண்ணப்படுது. கல்லுக்கு பதிலாக இளநீரும் மஞ்சளும் கலந்த தீர்த்தம் வழங்கப்படுது. இது எல்லாமே ஆதிசங்கரர் ஏற்படுத்திய வழிபாட்டு முறை. இந்த திருக்கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் மக்கள் மீன்குளத்தி பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு போக மாட்டாங்க. இப்படி ஒரு வழக்கம் பல காலமா இருக்கு. மூலவர் குறும்ப பகவதி. இந்த திருத்தலம் இருக்கிற ஊர் கொடுங்கல்லூர். கொடுங்கலூர் அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல எது சரியான பெயர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சூர்ல இருந்து இரிஞ்ஞாலக்குடா போய் அங்கிருந்து கொடுங்கல்லூர் போயிடலாம். இந்த கோவிலுடைய கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த வாரம் என்ன கோவில்? கேரளால இருக்கிற இன்னொரு பகவதி திருக்கோவில், தனி சிறப்பு மிக்கது. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.